ஹலோ கைஸ், ரோஹித். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, புகையிலை புகையிலை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூலிகையை பத்தி, அதாவது இந்த மூலிகை யாரும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான அபிப்பிராயத்திலே ஓடுது. இந்த மூலிகையில இவ்வளவு பயன் இருக்கு, அதனால நான் எடுத்துப்பேன் அப்படின்னு அந்த ஒரு மூலிகை எடுத்துட்டு இருக்காங்க. அது எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அளவுக்கு மீறினா நஞ்சு. அதே போல இந்த விஷயத்திலேயே நம்ம தேவைக்காக எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஒரு மூலிகை ஒரு கார்டியாக் பாய்சன். அதனால நம்ம அதிகமா பாதிக்கப்படுவோம் நம்ம உடல்நிலை. அதனாலதான் யார் எடுத்துக்கூடாது, இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகத்தியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்க்க போற மூலிகை புகையிலை புகையிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெத்தலை பாக்குக்கு அதிகமா வச்சு போடுவாங்க. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. வெத்தலை பாக்கு தப்பு இல்ல, புகையிலை போடுறதா தப்பு. இந்த புகையிலை ஒரு கார்டியாக் பாய்சனா இருக்கு. அதனால இதை நம்ம மூலிகை பார்க்கும் போதே இது ஒரு கார்டியாக் பாய்சன். ஏன்னா இதுல நிக்கோட்டின் அப்படின்னு இருக்கு. அந்த ஒரு வேதியியல் பொருள்னால நம்ம உடம்புக்கு தமரகத்தை பாதிக்கிறது, ஆட்டை பாதிக்கிறதுனால நம்ம உடல் சோர்வாகுது. நம்ம அந்த கைப்பு கார்ப்பு சுவை இருக்கு அப்படின்னு இருக்கும் போது நம்ம உடம்பு வாயில வறட்சி ஏற்படுத்துது. அதாவது உடம்புல பித்தத்தை அதிகப்படுத்துது. பித்தம் அதிகமானுச்சுன்னா சூடு, அப்படின்னா உடல் வறட்சியா இருக்கும். அப்ப தமரக தொழிலை குறைக்க செய்யுது. தமரக தொழிலை குறைக்கும் போது நம்ம உடம்பு வீக் ஆயிடுது, மயக்கம் வந்துடுது. இந்த மாதிரி நிலை வந்ததுனால நம்ம உடம்பு பாதிக்கிறனால இதை நம்ம எடுத்துக்கூடாது. அதே போல நல்ல மருந்து இருக்குல்ல, அந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த ஒரு மூலிகை எடுக்கும் போது அந்த மருந்தோட வீரியத்தை குறைக்குது. அதனால இந்த மூலிகையை எடுக்கக்கூடாது. ஒல்லியா இருக்கிறவங்க, வயசானவங்க, அப்புறம் குழந்தைகள்லாம் இந்த மூலிகையை அதிகமா பயன்படுத்தவே கூடாது. சில நோய்களுக்கு, குறிப்பிட்ட நோய்களுக்கு பயன்படுத்துறாங்க இந்த மூலிகை. அதுவும் யாராவது மூலிகையை கையாளுறதுக்கு தெரிஞ்சவங்க இந்த மூலிகையை பயன்படுத்தினா நல்லது. அதை தாண்டி மற்றவங்க பயன்படுத்தும் போது ஏதாச்சும் ஒரு குறிகுணத்தை காட்டி அதுக்கு மருத்துவம் மேற்கொள்ள முடியாம போய் வேற ஏதாச்சும் விபரீதம் ஏற்பட்டுரும். அதனாலதான் இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ. அதனால புகையிலேயே அதிகமா வெத்தலை பாக்கு கூட சேர்த்து எடுக்காதீங்க, புகையிலேயே அதிகமா பயன்படுத்தாதீங்க. இது போதை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாவே சொல்லிடலாம். ஆனா சில மருந்துகளுக்கு உபயோகிக்கப்படும். நம்மளுக்கு தெரியலனாலும் எல்லா பொருளுமே, எல்லா விஷயத்திலயுமே மருத்துவம் அடங்கியிருக்கு. அகத்தியர் குணவாகடம் அப்படின்னு சொல்ற ஒரு புத்தகத்துல அகத்தியர் பாட்டு வழியால நம்ம இந்த புகையிலையோட பண்பு பத்தி சொல்லியிருக்காரு. அது என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மருந்தை முறிப்பிடும் வாய் வளர செய்யும், இருந்து பலவீன சேர்க்கும், பொருந்து பித்தம் உண்டாக்கும், பிந்து அளிக்கும், அது புகையிலையை கண்டருக்கு ஆகாது கான் அப்படின்னு அகத்தியர் குணவாகடத்துல கூடியிருக்காரு. இப்ப நான் சொன்ன அந்த விளக்கமே அகத்தியர் சொன்ன அந்த பாட்டோட விளக்கம் தான். அதனால இதை பயன்படுத்தாதீங்க, அது அளவுக்கு தெரிஞ்சு பயன்படுத்துங்க. அதனால இதை யாராச்சும் கையாளுறவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றேன். சரி, இதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இதே மாதிரி மருத்துவ ரிலேட்டடான வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகளை பார்க்கலாம். அதனால இந்த சேனல்ல இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இன்னொரு வீடியோல சந்திப்போம்.